ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு நம்மளுடைய வலைப்பை சார்ந்தன் அவர்களுடைய பேச்சில் இன்னைக்கு என்னென்ன நடிகர்கள் அறிமுகம், யார் யாரெல்லாம் இந்த சினிமா விட்டு போப்பாரா அப்படின்றத விஷயத்தை தாண்டி யார் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் அப்படின்றத பேச போறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சிறப்பாக இருக்கேன். ஒரு சிறப்பான ஒரு நாட்கள்ல இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ இந்த நாட்களுடைய விழாக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த விழா என்ன விழா அப்படின்னா சினிமாவுக்கான விழாவாக பார்க்கப்படுது. விநாயகர் சதுர்த்தி சொல்றீங்களோ? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் சார். ஏன்னா இப்போ நம்ம கோட் படத்தை பத்தி ஒரு பெருவிழாவாக தான் பார்க்குறாங்க ரசிகர்கள் எல்லாமே. இந்த கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே எப்படியெல்லாம் இருந்தது, இதோடைய காட்சிகள்லாம் வந்து எப்போ ஆரம்பிச்சது, என்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் அங்கே இருந்தது, ரசிகர்கள் அந்த ஒரு நாளை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, இது எங்களுக்கு சொல்லுங்க. இல்லை, தமிழ்நாட்டில் வந்து காலையில் 9 மணிக்கு தான் காட்சிகள் துவங்குச்சு. ஆனால் மற்ற மாநிலங்களில் அதிகாலை ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கெல்லாம் பெங்களூர், கேரளா, இங்கே ஆந்திரா எல்லா இடத்துலையுமே அதிகாலை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல ரசிகர்கள் இங்கேருந்து கிளம்பி எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படி கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்டரு, ஆந்திரா பார்டருக்கு இங்கே போயிட்டாங்க, இங்கே பெங்களூர் போயிட்டாங்க, இந்த பக்கம் கேரளா பார்டரு இப்படி கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அங்கங்கேருந்து உங்களுக்கு ரிவ்யூஸை உடனடியாக கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போன யூடியூபர்ஸ் நிறையா. அதே மாதிரி வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்தந்த ஊர் டைமுக்கு ரொம்ப ஏர்லியராக, இப்போ நம்ம ஊரில் 4 மணி டைம்னா அந்தந்த நாடுகளில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் எனக்கு ரொம்ப அதிகாலையில் ஃபோன் பண்ணாங்க ஜெர்மனிலேருந்து. ஒரு இலங்கை தமிழர் பேசினார். இப்போ பொதுவாக நமக்கு உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்காங்க, வலைபேச்சின் மூலமாக கிடைத்த நண்பர்கள். அதில் ஜெர்மன்லேருந்து தான் முதல்ல ஃபோன் வந்துச்சு. நமக்கு இங்கே காலையில் 9 மணிக்கு ஷோ, அவர் எனக்கு 5:30 மணிக்கெல்லாம் எனக்கு அடிச்சிட்டாரு. அடுத்து படம் போயிட்டு இருக்கும்போதே அடிக்கிறாரு. சார் என்ன இப்படி மிரட்டி இருக்காங்க அப்படின்னு அவங்க இந்த இலங்கை தமிழ் பாஷையில். சார் அல்டிமேட்டு சார், ஆச்சா போச்சா அப்படின்னாரு. எனக்கு இந்த படம் பார்க்குற ஆர்வம் தொத்திக்கிச்சு. என்னடா அது இவர் இவ்வளோ சொல்கிறாரு, எப்படா அந்த படத்தை போடுவாங்கன்னு அப்புறம் காலையில் 9 மணிக்கு படம் பார்த்தோம். அதாவது உலகம் முழுக்க விஜய் ரசிகர்கள் ஒரு பெரும் கொண்டாட்டமாக, ஒரு பெரும் திருவிழாவாக அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது, அதை தவிர்க்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு படத்தை கொடுத்தா கூட அது வந்து பிடிக்காத ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்குது, எல்லா படத்துக்குமே. இது விஜய் படம்னு சொல்லலை, வேறு அது அஜித் படமாக இருக்கட்டும், ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், பிடிக்காதவர்கள்னு ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்க உடனடியாக எதிர்மறை கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு எதிர்மறை கருத்துக்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கமர்ஷியல் படத்தை இவ்வளவு விறுவிறுப்பாக ஒருத்தர் கொடுக்க முடியுமா, அதுவும் வெங்கட் பிரபு கொடுக்க முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிரமாதப்படுத்திட்டாங்க. ஓகே. இப்போ இந்த படத்துக்கான ஒரு முதல் நாள் ஆரம்பம், அதுக்கப்புறம் வந்து 2வது நாளும் இதே வைப் இருந்தது அப்படின்றத சில இடங்களில் பார்க்க முடிஞ்சது. அப்போது இந்த படத்துக்கான ஒரு டெப்த் என்ன மாதிரியான அந்த ஸ்டோரி வந்து நகர்வு எதை நோக்கி இருக்கு? இது ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்டோரி தான். அதெல்லாம் கதையில் ஒன்றும் பெரிய புதுமையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து எவ்வளவு கமர்ஷியலாக சொல்லியிருக்காருங்கிறது தான் விஷயம். கதைங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. மகனை வந்து தொலைச்சிடுறாரு ஒருத்தர். அந்த மகன் திரும்பி வரும்போது என்னவா வரான், அப்பனுக்கும் மகனுக்குமான பிரச்சனை என்னங்கிறது தான் ஒரு சிங்கிள் லைனில் ஒரு கதை. இது வந்து ஏற்கனவே வரலையான்னா எஸ்சிஎஸ்சி இயக்கிய ராஜதுரைங்கிற படமே வந்திருக்கு. அந்த படத்தையே கொஞ்சம் அப்படி பட்டி பார்த்து இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற அதில் ஒரு ஸ்டைலு, ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங். இப்போ ஏஜிஎஸ் மாதிரி ஒரு நிறுவனம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய மேக்கிங்கிறதெல்லாம் சாத்தியப்படவே கூடாது. அப்படி பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க, பணமழையாக கொட்டியிருக்காங்க அந்த படத்தில். இல்லைன்னா இப்படி ஒரு அவுட்புட்டு வரவே வராது. அவ்வளவு பிரமாதமாக வெங்கட் பிரபு ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இதை பண்ணியிருக்காரு. வெளியில் வந்து யுவன் சங்கர் ராஜா இசை பற்றி கடந்த சில வாரங்களாக ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. என்ன இவன் இப்படி பண்ணிட்டாருன்னா படத்தில் போய் உட்காந்தா பேக்ரவுண்ட் மியூசிக்னு ஒன்று போட்டிருக்கிறாரு, அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு 10% முன்ன பின்ன குறைகள் இருக்கலாம். குறைகள் இல்லாத படைப்பே கிடையாது. ஒரு 10% முன்ன பின்ன இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 90% விஜய் ரசிகர்களை ஃபுல்ஃபில் பண்ண ஒரு படமாக இருக்குது. இதில் கேமியோ கேரக்டரில் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து கேமியா வந்து என்ன மாதிரியான ஒரு லெவல் வந்து இது எப்படி வந்து இந்த கதையை தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு இதை நம்புகிறாங்க? இல்லை, கேமியோ படத்தில் வர்ற கேமியோவுக்கும் கதையை தாங்கி நிற்கிறதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது.
இவங்கெல்லாம் படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஓகே. அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். முக்கியமாக சிவகார்த்திகேயனை சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் கேரக்டர் படத்தில் ஒரு 2-3 நிமிஷம் வருது, அவ்வளோதான். இதை 2 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய எடுத்து இவ்வளோ போதுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் வருவார். அப்புறம் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜியில் இதில் வர்றாரு. அவர் விஜயகாந்தாவே வந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது நம்ம கருத்து. ஆமாம். ஏன்னா படத்தில் வந்து ஒரு வேற மாதிரி வர்றாரு. நம்ம அந்த ஆர்வத்தை கெடுக்க வேண்டாம், படம் போய் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் நாம் ஒரு விஜயகாந்தை எதிர்பார்ப்போம்ல, இப்படி தான் விஜயகாந்த் வருவாருன்னு. அப்படி இல்லை, வேற மாதிரி வராங்க. வேற ஒரு பாடி லாங்குவேஜில் அவர் வராரு. விஜயகாந்துடைய பாடி லாங்குவேஜே ஒரு தனி. எப்போவுமே அவர் நடக்கிறது, பார்க்கறது, அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிங்கம் வரா மாதிரி இருக்கும். அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அது ஒரு வருத்தம். பட்டு ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்த் வராருங்கிறது ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தோம். அந்த ஆர்வம் ஒரு 50% தான் பூர்த்தியாகிருக்கு. அப்புறம் த்ரிஷா ஒரு சாங்கில் தான் அவங்க ஆடிருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒரு டாக்கி போர்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு சாங்லையும் பாதி சாங் தான் ஆடிருக்காங்க, பாதி வந்து இல்லை. ஒரு சின்ன ஸ்டான்ஸாக மட்டும் ஆடிட்டு போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் கேமியோ படத்தில், வேறு யாரும் பெருசாக இல்லை. இல்லை, அந்த பாடல்கள் கூட ஏற்கனவே வந்து கில்லின்ற ஒரு படம் ஹிட் அடித்தது. அந்த படத்துடைய ஒரு பாடல், அந்த நடனம் கூட அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒருவேளை அதோட நினைவாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த சீன் வச்சுருப்பாங்களோ? இருக்கலாம். நம்ம இந்த இதை விட அந்த அப்படி போடு அப்படி போடுன்னு அந்த சாங் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அது. ஸோ அந்த அந்த கொரியோகிராஃபை திரும்ப நீங்கள் வச்சு அதே பாட்டை வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் இதுவும் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. அது வந்து எங்கேயோ அடித்து தூக்கியிருக்கோம். இது வந்து ஓகே, ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, சரி. இவரை வந்து சில ஏஐலாம் முன்னாடி வந்து ரொம்ப கற்பனையாகவே பேசிகிட்டு இருந்ததா ரசிகர்கள் எல்லாமே. தளபதி வந்து இந்த மாதிரியான சில விஷயம்லாம் பார்த்துட்டோம், எங்கள் விஜய் அண்ணன் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு கேரக்டரில் இது பண்ணியிருக்காருன்னு. அந்த ஏஐ வந்து எவ்வளோ தூரம் நம்ம பேசப்பட்டோமோ இந்த படத்தில் தத்ரூபமாக பார்த்துருப்பாங்க. இதில் வந்து என்ன மாதிரியான சில தொழில்நுட்பத்தை வந்து சரியாக கையாளாமல் விட்டுருக்காங்க? சரியாக கையாளாமல் விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் சரியாக தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த 3ஆவதாக ஒரு விஜய் வர, ஒரு சிறு வயது விஜய் ஒருத்தர் வர, அவ்வளவு பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கு. எனக்கு என்னமோ விஜயினுடைய மகன் சஞ்சயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அவ்வளவு அழகாக தத்ரூபமாக அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்பா விஜய், மகன் விஜய், அதாவது தளபதி வெர்சஸ் இளைய தளபதி தான் டைட்டிலே போடுறாரு வெங்கட் பிரபு. அப்போ இந்த இளைய தளபதியாக வர்ற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து ஏஐயில் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு ஒட்டலை, என்னடா அது இப்படி இருக்காரேன்னு இருக்கும்போது மெல்ல மெல்ல அவர் ஆக்கிரமிச்சிருவார். அந்த நடிப்பு இருக்குல்ல, அது வந்து அப்பா கேரக்டரே அமுக்கிட்டு எந்திரிச்சு நின்றுடுது அந்த வில்லன் கேரக்டர். அப்படி ஒரு அசுரத்தனமான வில்லன் ஒரு விஜய் லைஃப்லேயே இப்படி நடித்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வில்லத்தனம் இருக்குல்ல, ஒரு குரூரமான வில்லன், அப்புறம் ஒரு நக்கலான வில்லன், ஒரு நையாண்டியான வில்லன், எதையுமே ஒரு அசால்ட்டாக எதிர்கொள்கிற ஒரு வில்லன். ஸோ அப்படி அதாவது நவரசங்களையும் கலந்து அடிச்சிருக்கிறார் அந்த ஒரு கேரக்டர். எனக்கு என்னமோ சிவாஜி ஆவியெல்லாம் இருந்ததுன்னா நேராக வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிடும். ஸோ அப்படி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸு நிஜமாக மிரட்டிட்டாப்புல. நடனம் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வந்து தனித்துவமாக, அதாவது விஜய் டான்ஸ் எல்லாம் பக்கத்தில் யாராவது போக முடியுமாங்க? அவர் பிரபுதேவாவும் இவரும் ஆடுறாங்க, கிட்டத்தட்ட அப்படியே சேமாக இருக்கு. பிரபுதேவா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், தென்னாட்டின் மைக்கேல் ஜாக்சன்னு அவரை சொல்கிறாங்க, அவர் அளவுக்கு ஆடுறாருங்க. அவ்வளவு அல்டிமேட்டான ஒரு டான்ஸு. அது கிட்டத்தட்ட அவரும் 40 தாண்டி போயிட்டு இருக்காரு. இந்த வயசுல இப்படி ஒரு டான்ஸ் அப்படி பம்பரத்தை சுற்றி விட்டா மாதிரி ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமா. சூப்பர். அதே மாதிரி படத்தில் அந்த கேமியோவில் ஆரம்பித்து அதே மாதிரி அந்த காரில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கும் அந்த கேமியோவுக்கும் இவர் வந்து கொடுத்துட்டு அதை ஒப்படைச்சிட்டு போகிற ஒரு விஷயம் இருக்கும் வில்லனை. இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு, அடுத்த ஒரு 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 மாநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கே. இல்லை, இப்போ ஆக்சுவலாக காரில் வந்து சிஎம் 2026ன்னு ஒரு நம்பர் பிளேட்டோட வராரு அவர். ஸோ அது தனி, அது வந்து சும்மா நம்ம கவனித்து பார்த்தா உண்டே தவிர அப்படி போகிற போக்கில் அது போயிடுது. அது பெரும்பாலும் பல பேர் கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தனி. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த துப்பாக்கி சிவகார்த்திகேயன்ட்ட ஒப்படைச்ச காட்சியை தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. சர்ச்சையாக மாறி இருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. என்னென்னா இப்போ அடுத்த விஜய் வந்து சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் அந்த இடத்துக்கு அவரை எப்படியாவது நகர்த்திட்டு போயிடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது.
இன்றைக்கி விஜய் வந்து இந்த இடத்த பிடிச்சிருக்கிறாருன்னா அதற்காக அவர் பட்ட அவமானங்கள் நிறைய, கஷ்டங்கள் நிறையா, போராட்டங்கள் நிறையா, எல்லாத்தையும் தாண்டி தான் இங்கே வந்திருக்காரு. இன்றைக்கி அவ்வளவு ஈஸியாக தூக்கி இன்னொருத்தர் கையில் கொடுக்குற விஷயம் இல்லை. ஆனால் படத்தில் அப்படி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. அதை எல்லாமே குறியீடு தானே. இப்போ நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது, ஒரு குறியீடாக சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி படத்தில் என்ன பண்ணுறாரு அவர், இந்த பொறுப்பு உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நீ பார்த்துக்க அப்படின்னு ஒரு துப்பாக்கியை கையில் கொடுக்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதோட முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் அங்கே போங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ இந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, நீங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை உங்களுடைய இடத்த நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க, நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அது பொருள்படுது. அப்படி தான் எல்லாருமே இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விவாதமாக போயிட்டுருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியில் பல நடிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ நீண்ட காலமாக நம்ம பார்த்துருக்கோம் எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினி, கமல், அப்புறம் அஜித், விஜய், அப்படி தான் இன்றைக்கி வந்து இருக்குது. இதற்கப்புறம் தனுஷ் சிவகார்த்திகேயனாக மாறுமா, தனுஷ் சிம்புவாக மாறுமா அப்படிங்கிறது தெரில. அப்புறம் விஜய் சேதுபதி வேறு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நாளைய தலைமுறை இந்த 2 பேர் யார் அப்படின்னு வைக்குமா, எங்கே வைக்கும் அப்படின்லாம் ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கும் பொழுது இவர் தான் அதுக்கு பொருத்தமான நபர்னு சொல்லாமல் விஜய் சொல்லிட்டாரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வருது இதில். ஸோ இதெல்லாம் வந்து காலம்தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் வந்து என்ன மாதிரி படங்களை இனிமேல் நடிக்க போகிறாரு, அவர் வந்து மார்க்கெட்டில் அவருடைய இடம் வந்து எதை நோக்கி வேகமாக போகுது, ஒருவேளை இந்த வேகத்தோடய அவர் போவாரா, அல்லது இன்னும் மந்தமான ஒரு வேகத்தில் போவாரா, அல்லது ரிவர்ஸில் போவாராங்கிறதெல்லாம் அவருடைய படங்கள் வரும்போது தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விஜய் இப்படி ஒரு பொறுப்பை அவர் கையில் ஒப்படைத்தது சரியாங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதோட தொடர்ச்சியாகவே கூட எடுத்துக்கலாமே. அமரன் கூட இப்போ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதாவது நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயனை அப்போ நீங்கள் பார்க்கவே முடியாது, ஏன்னா அந்த படத்துலேயே அது வேற மாதிரி இருப்பாரு அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த காட்சியில் வந்த சம்பவமும் அங்கே நடக்க போகிறதும் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுதே சார்? அது தெரியல. ஒருவேளை அமரன் வந்து இவங்க நினச்ச மாதிரி ஒரு அதிரி புதிரியான ஹிட்டாக இருந்தால் கூட அது ஒரு படத்தில் அது நடந்துடாது இல்லை. விஜய் இடம்ங்கிறது ஒரு படத்தில் நடக்கிறதா கிடையாது இல்லை. இதே மாதிரி இன்னும் ஒரு 10 ஹிட்டு கொடுத்தா தான் அவர் அங்கே வர முடியும். ஸோ அது தொடர்ந்து இங்கே நடக்கணும். அது ஒன்றும் நல்லபடியாக நடக்கட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவரும் போராடி ஒரு தனி மனுஷனாக இங்கே வந்தவர் தான். பெரும் போராட்டத்துக்கு இடையில் அப்படி ஒரு வேளை வந்தால் சந்தோஷம்தான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு வேலையை விஜய் செஞ்சுருக்கணுமாங்கிறது இன்றைக்கி விவாதமாக போயிட்டுருக்கு. அவ்வளோ இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி பேசுகிறவங்க இல்லை. கங்குவாவை மனசில் வச்சுட்டுலாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. இன்னொரு படத்தோட ஷேரிங்னாலே ரொம்ப கஷ்டம் போட்ட காசு எடுக்கிறது. கதை பற்றி நமக்கு பெருசாக அதுக்குள்ளே தெரியல. பட் அந்த ஆரம்பத்தில் அந்த ப்ரோமோ வீடியோலாம் பார்க்கும்பொழுது ஏதோ இந்த தங்க கடத்தல், தங்க வேட்டைங்கிற மாதிரி ஏதோ இருக்குது.